இச்சபோர்ட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உண்மையிலேயே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ரவீந்தர் வந்து உள்ளே போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது ஓகே. பட் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து மண்டையை கழுவிட்டு இருந்தது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது நாள் ஃபுல்லாக அவர் இருக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து கேட்டு ரவீந்தருக்கு வந்து ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரயானை வந்து பொட்டி எடுக்கிறதுக்காக வந்து ரவீந்தர் அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. அதே மாதிரி வீட்டில் நிறைய பேர் வந்து பொட்டி எடுக்கிறதுக்காக வந்து பேசினதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சார், என்கிட்டயும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, முத்து எழுந்து சொல்லும்போது என்கிட்டயும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஜாக்லின் இருந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லும்போது, அதுக்கப்புறமா அவரை வந்து எழுப்பி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏன் வந்து முத்துக்கு சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், முத்துவோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நான் கேட்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற சொன்ன உடனே டக்குன்னு பிளாக் பண்ணுறாங்க. ஏன் அது ரயானை வந்து போட்டி எடுக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் ரயான் முத்துக்கிட்ட மட்டும் ஏன் எண்ணத்தை அவனோட எண்ணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சார், ஒருத்தன் 13 வாரமாக உசுரை கொடுத்து விளையாடிருக்கான், அது ஆப்வியஸாக தெரியுது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணி, அப்படிலாம் கிடையாது, அந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து ரயான் எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலையும் தாண்டி மைண்ட் கேமும் வந்து சூப்பராக விளையாடினாங்க. அந்த வாரத்தில் முத்து எப்படி திணறினார் அப்படிங்கிறதும் வந்து கிளியராக தெரியுது. ஸோ உங்களோட விஷயம் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, முத்து தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, முத்துவோட பிஆரே நான் தான், வெளியே வந்து உனக்காக நிறைய பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், இவங்க தான் வின்னர், இவங்க தான் நல்லா விளையாடுறாங்க, இவங்க நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரவீந்தர் அவர்களை சரமாரியாக வந்து விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரவீந்தர் அவர்கள் வந்து முழிச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, முத்து, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவும் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.